நாயன் 125 மாண்புமிகு உறுப்பினர் திரு நல்லதம்பி மாண்புமிகு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, விடை ஆ இல்லை, ஆ தற்போது வாய்ப்பில்லை. மாண்புமிகு உறுப்பினர் நல்லதம்பி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தங்களையும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வணங்குகிறேன். நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு வருகை தந்து தொகுதியில் சுமார் 42,000 வாக்குகளை கூடுதலாக பெற பரப்புரை செய்த மாண்புமிகு இளைஞரணி செயலாளர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வணங்கி, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் சிலம்பாட்டம், கரகாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம், நாதஸ்வரம், தவில் கலைஞர்களும் குறிப்பாக திருப்பத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட ஜவ்வாது மலைப்பகுதியில் தெருக்கூத்து கலைஞர்கள் அதிகமாக உள்ளனர். இப்பகுதியில் கலை ஆர்வலர்கள் நலனை கருதி திருப்பத்தூர் மாவட்டத்தில் தலைநகரில் இசைப்பள்ளி துவங்க கோரினேன். எனது கோரிக்கையினை கருத்தில் கொண்டு கலை பண்பாட்டுத்துறையின் வாயிலாக ஜவஹர் மன்றம் துவக்கிட அனுமதி வழங்கிய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் துறை சார்ந்த அமைச்சர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்து, அந்த பள்ளியில் தற்போது குரல் இசை மாணவர்கள் 18 பேரும், பரதநாட்டியம் சேர்ந்த மாணவர்கள் 21 பேர், ஓவியம் 17 பேர், சிலம்பாட்டம் 23 பேர் ஆக 79 மாணவர்கள் பயின்று வருகிறார்கள். திருப்பத்தூரில் இசைப்பள்ளி துவங்கினால் கூடுதலான கலை ஆர்வலர்கள் பயன்பெறுவார்கள். மறுபரிசீலனை செய்வாரா என்பதை அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கலை பண்பாட்டுத்துறையின் கீழ் நம்முடைய தமிழ்நாட்டில் 17 மாவட்டங்களில் அரசு இசை பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. மாண்புமிகு உறுப்பினர் திருப்பத்தூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் கேட்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் பக்கத்தில் திருப்பத்தூருக்கு அருகில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மாவட்ட அரசு இசைப்பள்ளி நடைபெற்று வருகிறது. எனவே எதிர்காலத்தில் அவருடைய கோரிக்கையை நிதி நிலைமைக்கேற்ப மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று நிச்சயமாக துறை பரிசீலிக்கும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கலை பண்பாட்டுத்துறையின் மண்டல அலுவலகம் திருப்பத்தூரை தலைமையிடமாக கொண்டு துவக்கப்படுமா என்பதை அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஏற்கனவே தமிழ்நாட்டில் 7 மண்டலங்களாக கலை பண்பாட்டுத்துறை செயல்பட்டு வருகிறது. எனவே காஞ்சிபுரம், சேலம், தஞ்சாவூர், மதுரை, திருநெல்வேலி, திருச்சி, கோவை எனவே தேவை இருப்பின் மாண்புமிகு உறுப்பினருடைய கோரிக்கை எதிர்காலத்தில் பரிசீலிக்கலாம். மாண்புமிகு உறுப்பினர் தாயகம் கவி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அங்கீகார அட்டை பெற்றிருக்கின்ற பத்திரிகையாளர்களுக்கு அரசு போக்குவரத்து பேருந்து கழகங்களில் கட்டணமில்லா பயண பேருந்து அட்டை வழங்கப்படுவதைப் போலவே செய்தியாளர் அட்டை பெற்றுள்ள பருவ இதழ்கள் மற்றும் காலம்பர இதழ்களில் பணியாற்றும் செய்தியாளர்களுக்கு அதை போலவே வழங்கப்படுமா என்பதை தங்கள் வாயிலாக மாண்புமிகு அமைச்சரிடம் அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். ஏற்கனவே அங்கீகார அட்டை பெற்றுள்ள பத்திரிகையாளர்களுக்கு அரசு போக்குவரத்து பேருந்தில் கட்டணமில்லா பேருந்து பயண அட்டைகள் வழங்கப்படுகிறது. அதேபோல செய்தியாளர் அட்டை உள்ள பருவ இதழ்கள் மற்றும் காலமுறை இதழ்கள் பணிபுரியும் பத்திரிகையாளர்கள் வழங்கப்படும் என மாண்புமிகு உறுப்பினர் கேட்கிறார். ஏற்கனவே தலைமையிடத்திலிருந்து 457 பத்திரிகையாளர்களுக்கும் அதேபோல மாவட்ட ஆட்சித்தலைவர் பரிந்துரையின் பேரில் 2917 பேர், மொத்தம் 3374 பேருக்கு வழங்கப்படுகிறது. மாண்புமிகு உறுப்பினர் கேட்கின்ற பருவ இதழுக்கான பரிசீலனையும் அரசின் இடம் உள்ளது. மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்துக்கு சென்று பரிசீலிக்கப்படும். மாண்புமிகு உறுப்பினர் மாங்குடி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உலகளவில் தமிழுக்கு எங்கும் கோவில் இல்லை. இருந்தாலும் நமது காரைக்குடியில் தமிழ்தாய் கோவில் மாண்புமிகு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் 1975 அடிக்கல் நாட்டப்பட்டு 1993 முத்தமிழறிஞர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டு அது முதல் இன்று வரை அந்த பராமரிப்பு இல்லாமல் சுற்று மண்டபம் இல்லாமல் இருக்கின்றது. அதை மாண்புமிகு நமது தமிழக முதல்வர்கள் அதற்கு சுற்றுமண்டபம் அமைத்து தருவார்களா என்ற கேள்வியையும் அதே ஒன்று மாண்புமிகு தமிழக முதல்வருக்கு நன்றி சொல்ல தயாராக இருக்கின்றேன். எனது பகுதியில் புதுவையிலில் ஒரு தீயணைப்பு நிலையம் இன்று அறிவிப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு கேட்டு அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.